சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி அந்த கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் அந்த அரங்கத்தில் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்தியாளர் விஷ்ணு அங்கிருந்து இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றனர். செய்தியாளர் விஷ்ணு அங்கிருந்து இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக, அந்த கட்சியின் சார்பாக இன்றைய தினம் ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது சென்னை ஒய்எம்சிஏ, அதாவது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு இங்கு இஸ்லாமிய சகோதரர்களுடன் நோன்பு திறக்கவும் நோன்பு திறக்கிறார். இதற்காக இன்று ஒரு நாள் அவர் முழுவதுமாக நோன்பு இருந்து இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நோன்பு திறக்கிறார். இதில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அவர்களுக்கு இந்த அரங்கிற்குள் செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்படாமலே ஊர்வராக அனுமதிக்க என்பது அந்த சரிபார்த்துக் கொண்டு அவருடைய முறையான பாசை சரிபார்த்து அவர்களுக்கு அனுமதி என்பதை வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அலைமோதிய கூட்டத்தால், அதாவது இங்கு பாஸ் இல்லாதவர்கள் பலரும் இந்த அரங்கிற்கு முன்பு வருகை தந்திருப்பதால் அங்கு அலைமோதிய கூட்டத்தால் அந்த அரங்கிற்கு வெளியிருக்கக்கூடிய அந்த கண்ணாடிகள் என்பது உடைந்து சிதறக்கூடிய காட்சியிலும் பார்க்க முடிகிறது. 2000க்கும் மேற்பட்டோர் இங்கு கூடி, அதாவது ஒரு முறையான ஒரு நெறிகாட்டுதல் வழிமுறைகள் இல்லாமல் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது அந்த அரங்கிற்கு நுழைவாயில் முன்பு நின்றதால் அந்த கண்ணாடி என்பது உடைந்து தற்பொழுது காட்சியளிக்கிறது. அதனை நமது ஒளிப்பதிவாளர் சேகர் காட்டி வருகிறார். நிலையில் ஒவ்வொருவராக உள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து துபாய் பவுன்சர்கள் விஜயின் ஒவ்வொரு நிகழ்விற்கும் வருகை தந்து இங்கு அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு திறக்கு நிகழ்வுக்கு வருகை தந்த பொழுதும் நீண்ட நேரமாகவே இந்த அரங்கிற்கு வெளியே அவர்களை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த அரங்கிற்கு வருகை தர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் பல இஸ்லாமியர்கள் அந்த அரங்கிற்குள் செல்ல முடியாத சூழலையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. பலரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்புதல்களை காட்டி தங்களை உள்ளே அனுமதியுங்கள், தங்களிடம் பாஸ் இருக்கிறது எனவும் அவர்கள் காட்டி வருகிறார்கள். அதனையும் நம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அங்கு, அதாவது குறிப்பாக நுழைவாயில் அருகே 20க்கும் மேற்பட்ட பவுன்சர்களும் இருப்பதால் தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூச்சலும் குழப்பமுமாக அந்த நுழைவாயில் அருகே நடந்து வருகிறது. இதே வேளையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த அரங்கிற்கு வருகை தந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்விலும் கலந்து கொள்ள இருக்கிறார். அரங்கத்துக்கு வெளியே சாலையோரமாகவும் ரசிகர்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடிகிறது. அனுமதி கொடுக்கப்பட்ட தொண்டர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்கிறாங்களா, இல்லை மற்றவர்களும் உள்ள வந்ததால இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 120 மாவட்டங்களிலும் இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு குறிப்பிட்ட, அதாவது ஒரு மாவட்டத்திற்கு 5 இஸ்லாமிய நிர்வாகிகளுக்கு இந்த நோன்பு திறக்கு நிகழ்விற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களும், அதாவது கட்சியின் சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களும், அது மட்டுமின்றி நேற்றைய தினம் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய ராயப்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கும் அந்த அழைப்புதல், இஸ்லாமிய சகோதரருக்கும் அழைப்புதல் என்பதை வழங்கியிருந்தார். இப்படி 2 விதமாக கட்சியின் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் மஜித், அதாவது அவர்களுடைய மஜித் அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அந்த அழைப்புதல் என்பது வழங்கப்பட்டது. இதில் விஜய் வருகிறார் என்பதால் இங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பலரும் அந்த மைதானத்துக்கு அருகில் நின்று தற்போது இந்த சாலைகளில், மேம்பாலைகளிலும் இருபுறங்களிலும் அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். தற்போது அந்த ஒய்எம்சிஏ மைதானத்துக்குள் விஜய் அவர்கள் வந்துவிட்டார். இதனை அருகில் சாலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களும், மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவர்களுடைய வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்து தற்போது விஜய் அவர்களுக்கு வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருபுறங்களிலும் கரகோஷம் என்பது அவர்களுக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் அவர்கள் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதோடு சேர்ந்து அவர் உள்ளே தற்பொழுது அந்த மைதானத்துக்கு வந்திருக்கிறார். இதனால் சாலையில் இருபுறங்களிலும் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவர் அந்த ஒய்எம்சிஏ மைதானத்திற்கு அந்த நோன்பு திறக்கும் நிகழ்விற்கு உள்ளே வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்வு என்பது தொடங்க இருக்கு. இதே வேளையில் அந்த நுழைவாயிலில் இன்னும் கூச்சல் குழப்பமும் என்பது தொடர்ந்து நீடிக்கிறது. இன்னும் வரையில் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த நோன்பு திறக்கும் அரங்கிற்கு வெளியே நின்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே பார்க்கிறது. அங்கு இன்னும் அழைப்புதல்களை கையில் வைத்துக் கொண்டு தங்களை உள்ளே அனுமதி கூச்சலிடவும் பவுன்சர்களிடையே அந்த முறையிட்டும் வருவதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இன்னும் சாலையிலிருந்து பலரும் அடித்துக் கொண்டு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் பலருமே இந்த நிகழ்வில் அனுமதி இல்லாமல் தற்பொழுது முண்டியடித்துக் கொண்டு பேரிகார்டுகளை தள்ளிவிட்டு வருவதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. விஜயை பார்ப்பதற்காக இந்த மைதானத்திற்குள் பொதுமக்கள் பலரும் முண்டியடித்துக் கொண்டு ஓடக்கூடிய காட்சியிலும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது.
தற்போதே உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. அந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தாவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அவரை காணவே கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இன்றைய தினம் நோன்பு கஞ்சி மட்டன் பிரியாணி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரம்ஜான் நிகழ்வையொட்டி இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வை கடைபிடித்து வருகின்றனர். ரம்ஜான் நோன்பு இருக்கக்கூடிய வேளையில் மாலை நேரமாக அவர்கள் இஃப்தார் நோன்பை திறப்பார்கள். ஒவ்வொரு கட்சியும் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் தாவேகாவும் அதில் இணைந்து இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வை தாவேகா சார்பாக இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒய்எம்சிஏ மைதானத்தில் இதற்கான நிகழ்வு திட்டமிடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு கட்சி சார்பாகவும் அதுபோல பல்வேறு அமைப்புகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட்டம் அதிகரித்த காரணத்தால் அங்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விஜயின் வருகையை காண அங்கு ரசிகர்கள் திரண்டதாலும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. விஜய் அந்த நிகழ்வு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நோன்பு என்பது திறக்கப்படும். இந்த நோன்பு நிகழ்வில் நோன்பு கஞ்சி அனைவருக்கும் வழங்கப்படும், அதுபோல மட்டன் பிரியாணி வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வுக்கு முன்பாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த கதவுகள் சேதமடைந்திருக்கின்றன. தாவேகாவின் மாவட்ட கழகங்களை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 5 நபர்கள் வீதம் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த இஸ்லாமிய பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 2000 நபர்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் அமர்ந்து அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் முறையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படாத ஒரு சூழலில் அங்கு ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய் அங்கு வந்திருக்கிறார். அவரை நிர்வாகிகள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி. மறுபுறம் அரங்கத்துக்கு வெளியே ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள். இரண்டாயிரம் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த சூழலில் அந்த அரங்க வாயில்களை மீறிக்கொண்டு ரசிகர்கள் உள்ளே செல்வதை பார்க்கிறோம். விஷ்ணு, இப்போ ஏற்கனவே தாவேகா ஏற்பாடு செய்த பழைய நிகழ்ச்சி ஆண்டு விழாவாக இருக்கட்டும், இப்போ இந்த நிகழ்வாக இருக்கட்டும், ஏற்பாடுகள்ங்கிறது சரியாக பின்பற்றப்படாமல் இருக்கா, சரியாக செய்யாத ஒரு சூழல் தான் இருக்கிறத பார்க்க முடியுது விஷ்ணு? நிச்சயமாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 6:24 மணிக்கு இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இதில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்து இஸ்லாமியர்களோட சகோதரர்களுடன் சேர்ந்து நோன்பு திறந்து அவர் செல்வார் எனவும் கூறப்பட்டிருந்தது. இந்த வகையில் தற்பொழுது 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த மைதானத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தடுப்புகளையும் மீறி தற்போது பொதுமக்களும் ரசிகர்களும் உள்ளே நுழைந்து வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதனால் ஒரு கூச்சல் குழப்பமும் சாலைகளில் குறிப்பாக அந்த கூச்சல் குழப்பமும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் தங்களுடைய வாகனங்களில் ஆரன் அடித்தபடியும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் உள்ளே சென்றதை அடுத்து இந்த தகவல் பரவியதும் உள்ளே வெளியே இருக்கக்கூடிய மைதானத்திற்கு வெளியே அனுமதி இல்லாமல் அழைப்புதல் இல்லாத இருக்கக்கூடிய பலரும் அந்த பேரிகார்டுகளை உடைத்து பேரிகார்டுகளை எகிரி குதித்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த ஏற்பாடு குறைபாடுகள் என்பது கிட்டத்தட்ட தொடர்ந்த வண்ணமே இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற 2 நிகழ்ச்சிகளிலுமே செய்தியாளர்களை தாக்குவது உள்ளிட்ட விஷயங்களிலும் அவர்கள்
செய்திருந்தக்கூடிய, அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பவுன்சர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் இதற்கு முன்பாக அந்த ஓராண்டு நிறைவு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிலும் இதே குழப்பம் என்பது ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது இதே போல சரியான ஏற்பாடின்றி செய்யப்படும் நிலையில் போதுமான இந்த பவுன்சர்கள் இல்லாததால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாதால் தற்பொழுது விஜய் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாலையில் இருக்கக்கூடியவர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என பலரும் இந்த அரங்கிற்குள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இவர்களை ஒழுங்குபடுத்த இங்க பலரும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் இல்லாதது ஒரு குறையாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த அரங்கிற்கு வெளியாக, அதாவது சந்திரா அரங்கு என்று அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அரங்கிற்கு வெளியில் பலரும் அழைப்புதலை இன்னும் கையில் வைத்தபடி எங்களை உள்ளே அனுமதிகள் என கூச்சலும் குழப்பமுமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2000 நபர்களுக்கு இந்த விழாவில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கையில் அழைப்புதலோடு இன்னும் அந்த அரங்கிற்கு அனுமதி இல்லாமலும் பலரும் வெளியில் காத்திருக்கக்கூடிய சூழலையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த விழாவில் இன்னும் 6:24 மணிக்கு இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெறக்கூடிய சூழலில் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே விஜய் அவர்கள் தற்பொழுது இந்த அரங்கிற்கு வருகை இருந்திருக்கிறார். இதனால் சாலையில் இருக்கக்கூடிய விஜய் வந்திருப்பதை அறிந்திருக்கக்கூடிய ரசிகர்களும் பொதுமக்களும் இங்கே உள்ளே முண்டியெடுத்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அந்த நுழைவாயில், அதாவது அந்த அரங்கிற்கு வெளியில் இருந்த கண்ணாடிகள் உடைந்து சிதறதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால் இங்கிருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஒருவரும் கூட வெளியில் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாததை நம்மால் நேரடியாகவே இருந்து பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.